பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹண்டாலா இந்த பெயரை கேட்டாலே இஸ்ரேலுக்கு தூக்கம் வருவதில்லை. குறிப்பாக நெதன்யாகுவுக்கும் அவருடைய ராணுவ ஜெனரல்கள், மொசாத் உள்ளிட்ட உளவு அமைப்புகளினுடைய தூக்கத்தை கெடுத்த பெயராக இருக்கிறது ஹண்டாலா. ஒரு மிகப்பெரிய பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை விட அல்லது அபாயகரமான ட்ரோன் தாக்குதலை விட, சூப்பர்சானிக் ஏவுகணையை விட மிக அபாயகரமான பெயராக உள்ளது ஹண்டாலா. இந்த ஹண்டாலா யார்? ஏன் இஸ்ரேல் பயந்து நடுங்குகிறது? இஸ்ரேலினுடைய முகத்திரையை இந்த ஹண்டாலா எப்படி கிழித்தெறிந்தது? இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாத்தை எல்லாம் தாண்டிய மேக்லன் எலைட் என்ற அமைப்பை அப்படியே நாராக கிழித்து உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதன் மூலம் ஈரான் அடையப் போகும் பலன் என்ன? இஸ்ரேலுக்கு என்னென்ன தீமையெல்லாம் வரப்போகிறது? எப்படியெல்லாம் அவர்கள் நாரடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? வெளியுலகில் எவ்வளவு பெரிய அபாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஏஜென்ட்கள்? அவர்களுடைய உயிர் எவ்வளவு பெரிய அபாயத்தில் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஹண்டாலா என்பது ஈரானுக்காக வேலை செய்கின்ற ஒரு அமைப்பு. அதாவது உளவு அமைப்பு என்று சொல்லுவதை விட ஈரானுக்கு எதிராக வேலை செய்கின்ற உளவாளிகளை கண்டுபிடித்து வெளிப்படுத்துகின்ற அமைப்பு தான் ஹண்டாலா. இந்த ஹண்டாலா வேலை செய்கிறவங்க எல்லாமே டாப் கம்ப்யூட்டர் நாலேஜில் இருப்பாங்க. மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். யாராலும் நுழைய முடியாத எந்த ஒரு பாஸ்வேர்டையும் உடைச்சு நொறுக்கி உள்ளே வழி ஏற்படுத்தி உள்ளே நுழைந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்படித்தான் பென்டகனுக்குள்ளே நுழைஞ்சாங்க இந்த ஹண்டாலா. ஈரானிய ஆதரவு இந்த எலைட் குரூப் பென்டகனுக்குள்ளே நுழைஞ்சி சில தகவல்களை எல்லாம் எடுத்தார்கள். ஈரானுக்கு எதிராக எப்படி எல்லாம் வேலை செய்கிறது என்று. அதே மாதிரி தான் இப்பொழுது இஸ்ரேலினுடைய மேக்லன் எலைட் என்ற குரூப், இதுதான் மொசாத் உளவு அமைப்பு இருக்குல்ல, இதனுடைய உயிர் நாடியாக இருப்பது, இதனுடைய உயிர் மூச்சு, பேக் போன், முதுகெலும்பு தண்டுவடம், இதெல்லாம் சொல்லலாம். இந்த மேக்லன் எலைட் இவங்களை தான் இவங்க கண்டுபிடிச்சு இதில் எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள், யார் இவர்கள் எல்லாம், இவர்களுடைய போட்டோ, பெயர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பொதுவெளியில் வெளிப்படுத்தி விட்டார்கள். இதுதான் மிகப்பெரிய அபாயம். இஸ்ரேலினுடைய உளவுத்துறைக்கு விழுந்த மிகப்பெரிய சம்மட்டி அடி இதுதான். மேக்லன் எலைட்டுக்கு விழுந்த மிகப்பெரிய சம்மட்டி அடி என்று சொல்லலாம். இவங்க எல்லாமே பிஹைண்ட் த எனிமி லைன் தான் இருக்காங்க. பெரும்பாலும் குறிப்பாக அந்தந்த நாடுகளுக்குள்ள இருந்து நாச வேலைகளை செய்வது, அங்கே என்னென்ன ஏர்பேஸ் இருக்குது, எப்படி எல்லாம் அவங்க ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, எந்தெந்த ஆயுதங்களை எங்கெங்கே வச்சிருக்கிறாங்க, ஏவுகணை தொழில்நுட்பம் என்ன, அணு ஆயுத தொழில்நுட்பம் என்ன, விமான எதிர்ப்பு தொழில்நுட்பம் என்ன, இவற்றையெல்லாம் திரட்டி அதற்கான ஏவுகணைகளை எல்லாம் எங்கே வச்சிருக்காங்க, அந்த வேலை செய்கின்ற விஞ்ஞானிகளுடைய பெயர், அவர்களிலே யார் பணத்திற்கு ஆசைப்படுவார்கள், எப்படி வளைக்கலாம், இப்படியெல்லாம் டீட்டெயில்ஸை பல லட்சக்கணக்கான தகவல்களை திரட்டி இஸ்ரேலிய அரசுக்கு கொடுப்பதுதான் இந்த மேக்லன் எலைட்டுடைய வேலை. இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஈரானுக்குள்ள நிறைய நாச வேலைகளை, அழிவு வேலைகளை இஸ்ரேல் செய்தது. குறிப்பாக காமேனி கொல்லப்பட்டது, அதே போல அலி லாரிஜானி கொல்லப்பட்டது, உள்ளிட்ட முக்கியமான டாப் ஜெனரல்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டது இந்த மேக்லன் எலைட் உளவு அமைப்பு கொடுக்கின்ற தகவல்களை வைத்துத்தான் இவங்க எல்லாமே கரெக்டாக, பின் பாயிண்டாக, அக்யூரேட்டாக அடித்தார்கள். இப்பொழுது இந்த ஹண்டாலா எலைட், அதாவது ஈரானுக்காக வேலை செய்கின்ற இந்த ஹண்டாலாவை உளவுன்னு சொல்றதை விட உளவு அமைப்புகளை கம்ப்ளீட்டாக கண்டுபிடித்து இதை தூக்கி பொதுவெளியிலே போடுகின்ற அமைப்பு தான் ஹண்டாலா. இந்த ஹண்டாலா கடந்த ஏப்ரல் 9 ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். அதில் என்னன்னா, நாங்கள் இஸ்ரேலினுடைய டாப் அபிஷியல், ரிட்டையர்ட் ஆனவர், முன்னாள், இப்பொழுது சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆன ஐடிஎஃப்னுடைய சீனியர் ஸ்டாஃப், அதாவது ஸ்டாஃப் ஜெனரல், ஸ்டாஃப் ஆபீசர் அப்படின்னு சொன்னா அவர் தான் பெரியவர். அவருடைய போனுக்குள்ள நுழைஞ்சு அந்த ஹார்சி ஹலாவி என்ற
அந்த டாப் ஆபீசருடைய போனுக்குள்ள நுழைஞ்சு சுமார் 16,000 உளவு அமைப்புக்காரர்களுடைய உளவாளிகளுடைய பெயர்களையும் முகவரிகள் செல் நம்பர் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு 228 டாப் மேக்லன் எலைட் உளவாளிகளை பற்றிய போட்டோ முழு விவரம் எங்கெங்கே இருக்கிறாங்கங்கிற இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொன்ன ஹண்டாலா இப்பொழுது அவற்றில் 100 பேருடைய புகைப்படங்களையும் அவர்களுடைய எந்தெந்த நாட்டில் இருக்காங்கங்கிறதையும் அப்படியே பப்ளிக்காக வெளியிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய சங்கடத்திற்குள்ளாக்கி இருக்கிறது, இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. இதனால் இஸ்ரேலுக்கு என்னென்ன பிரச்சனை என்றால், இவர்கள் எங்கெங்கே ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தூக்கி பொது வெளியில் சொல்லிட்டு இன்னும் அடுத்தடுத்து வரும் 16,000 பேர் லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ 100 தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், இன்னும் எல்லாத்தையும் கொடுக்குறோம். எந்தெந்த நாட்டில் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருந்து எந்த பெயரில் வேலை செய்கிறாங்க, எல்லோருமே 2 பேர் 3 பேர் 2 பேர், பாஸ்போர்ட் எல்லாம் போலி, பிற நாட்டு பாஸ்போர்ட்டுகள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் முழு தகவலையும் இந்த ஹண்டாலா கொடுத்துருக்காங்க. இது அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். பென்டகனுக்குள்ளே இருப்பாங்க, அமெரிக்க இராணுவ தளங்களுக்குள்ள இருப்பாங்க, அமெரிக்காவுடைய நாசா அமைப்புக்குள்ள இருப்பாங்க. அங்கிருந்து இஸ்ரேலுக்கு உளவு வேலை பார்ப்பார்கள். மருத்துவத்துறை, மருந்துத்துறை, பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி துறைகள், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இவங்க இருப்பாங்க. இவங்களை நம்பி விட்டுட்டு போனால் இவங்க என்னென்ன மாதிரி செய்வாங்க, கடைசி நேரத்தில் நமக்கே வந்து தலையில் குண்டு விழுகிற மாதிரி பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆகவே இவர்களுடைய யோக்கியதையை கம்ப்ளீட் எந்தெந்த நாடுகளில் நிறைய ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டதுனால இப்போ என்ன ஆகும், என்ன பாதிப்புன்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். பாதிப்பு வரக்கூடிய நாடுகள் எந்தெந்த நாடுகள் இதற்கு எதிராக உடனடியாக ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னா சீனாவில் இருக்கிற உளவாளிகள் தெரிந்தாலே சீனா சத்தம் இல்லாமல் முடிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு கையை கழுவிடுவான். அவன் எங்கேயோ இருக்கிறான், எனக்கு தெரியாதுன்றான். ஏன்னா சீனாவில் கம்யூனிஸ்ட் சட்டங்கள் அவன் விசாரிக்காம சரியா தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் போட சொல்லிடுவான். அதே மாதிரி ரஷ்யா, கேட்கறதுக்கு உங்களால முடியாது, ரஷ்யாவில் இருக்கின்ற உளவாளிகள். அதே போல ரஷ்ய சார்பு நாடுகள், இந்த கசகஸ்தான், ஜியார்ஜியா, இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு சார்பான நாடுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாடுகளில் இருக்கிற உளவாளிகள். அதன் பிறகு இந்த பக்கம் வந்தால் துருக்கி, எகிப்து, சிரியா, இங்கே எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர் முகவரி எல்லாத்தையும் பொதுவெளியில் போட்டு உடைச்சதுனால அவன் எல்லாம் அந்த பெயரை எடுத்து அவனுடைய உளவுத்துறை உடனடியாக இப்பவே கண்டுபிடிச்சிருப்பான். இப்பவே கண்டுபிடிச்சு அவங்களை அப்படியே லாக் பண்ணியிருப்பான். அமெரிக்காவில் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்வதற்கு ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. இல்லை நான் அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணுறதுக்கு, வாதிடுவதற்கு அவகாசம் கேட்பாங்க, சட்ட நிவாரணம் வேணும்பாங்க. ஆனால் இங்கே எல்லாம் மற்ற நாடுகளில் அப்படி இல்லை. இந்தியாவில் வேண்டுமானால் இஸ்லாமியர்களை மட்டும் காரணம் காட்டி இந்த எலைட், இந்த மேக்லன் எலைட் குரூப்பை இவங்க வந்து சோறு போட்டு வளர்க்கலாம், யூரியா போட்டு வளர்க்கலாம். நமக்கு உள்ள சந்தேகம், இதில் இந்தியர்களும் ரெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்களா, இந்தியர்களும் இவற்றில் இருக்கிறார்களா என்பதுதான். ஏன்னா கடந்த முறை சுமார் 700 பேரை தூக்கில் போட்டது ஈரான் அரசாங்கம். உளவு வேலை பார்த்ததாக, இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக உளவாளிகளை தூக்கில் போட்டார்கள். அதில் நிறைய பேர் இந்தியர்கள். இவங்க அங்கே இருந்துக்கிட்டு உளவு வேலை பார்த்ததெல்லாம் கச்சிதமாக எடுத்து அவங்களையும் சேர்த்து தூக்கில் போட்டாங்க. அந்த விவரம்லாம் தெரியாது. அந்த விவரத்தை எல்லாம் மத்திய அரசு யாருக்கும் சொன்னதா, என்ன ஏது எப்படிங்கிற விவரம்லாம் தெரியாது. உயிரோட இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான், கையை கழுவி விட வேண்டியதுதான். இப்படி இந்தியாவுக்கு இந்த இது இல்லாட்டினாலும் கூட உலகில் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இவங்கெல்லாம் பயப்படுவாங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் கடுமையான சட்டம், மலேசியாவில் கடுமையான சட்டம். அதே போல ஜப்பான்ல இங்கே இருக்கிற மேக்லன் எலைட் குரூப்பை எல்லாம் வெளிப்படுத்தினா ஜப்பானும் இஸ்ரேலும் முட்டிக்கிடுவாங்க. பல்வேறு நாடுகளில் இவர்கள் வேலை பார்க்கிறார்கள், உளவு வேலைத்தான் செய்கிறார்கள் என்ற தகவல்கள் இனிமேல் தான், இப்ப நேற்று தான் வெளியிட்டிருக்காங்க. எல்லாம்
இனிமேல் தான் வெளிப்படையாக பெரிய அளவில் பெரிய பெரிய பிரச்சனைகளை ராஜதந்திர ராஜ்ய ரீதியிலான பிரச்சனைகளை இஸ்ரேல் சந்திக்க போகிறது. நிறைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்வாங்க, நேட்டோவில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் வேண்டுமானால் துருக்கி தவிர மற்ற ஐரோப்பிய நாடுகள் அவங்க தூதரக அதிகாரிகளாக இருந்தால் அவங்கள வெளியேற்றிடுவாங்க. இல்லை கிரைம் பண்ணியிருந்தா, தகவல்களை திருடி இருந்தால் சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தி ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, தூதரக அதிகாரியாகவே இருந்தாலும். அதே சமயம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா உள்ளிட்ட செக்கோஸ்லோவாக்கியா, ஹங்கேரி இதெல்லாம் ரஷ்ய சார்பு நாடுகள். அதே போல ஜெர்மனி ரொம்ப நேட்டோ நாடு தான். ஆனால் ஏற்கனவே இந்த யூதர்களோட ஹிட்லர் செய்த பிரச்சனை, ஜெர்மனி மேல் இன்றும் இஸ்ரேலுக்கு உள்ள வன்மம் எல்லாம் ஜெர்மனிக்கு தெரியும். ஜெர்மனியினுடைய நட்பு நாடுகளான ருமேனியா அவங்களுக்கெல்லாம் தெரியும் நல்லா. இவங்க அங்கேதான் நிறைய வச்சு யூதர்களை கொன்றாங்க. ஆகவே அங்கேயெல்லாம் இந்த ஜெர்மனி, பல்கேரியா இவர்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள். அங்கே உள்ள இந்த மேக்லன் எலைட் குரூப் எல்லாம் இவங்க அங்கே உள்ள இராணுவ தளவாடங்கள், இராணுவ விஷயங்கள், அவங்களுடைய மூவ், அவங்க எப்படியெல்லாம் ரஷ்யாவுக்கு அல்லது ஈரானுக்கு உதவி பண்றாங்க, ஈரானோட உள்ள டைப் உள்ள நாடுகள், அவர்கள் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள், வெடிமருந்து, ட்ரோன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகள் செல்லுகின்றன என்பதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களும் பிடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க, கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள். இதில் 16,000 பேர் மேக்லன், அந்த ஒரு போன்ல இருந்து மட்டும் 16,000 பேர் மேக்லன் எலைட் குரூப் வந்திருக்காங்க, பிடிபட்டிருக்காங்க. அப்ப இஸ்ரேல் என்ன செய்யறான், உளவு தான் பார்க்கிறான். உலகம் முழுவதையும் எல்லா நாடுகளிலும் உளவு வேலை பார்க்கிறான். எல்லா நாடுகளிலும் இருந்தும் உளவுகளை வேலைகளை திரட்டி யாருக்கு வைக்கிறான், ஒருவேளை அமெரிக்காவுக்கு கொடுக்குறானா, அந்தந்த எதிரி நாடுகளுக்கு கொடுத்து அவர்களை நண்பராக்கிக்கிற பார்க்கிறானா என்பதெல்லாம் மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்விகள். இருந்தாலும் இதை பொது வெளியிலே ஏன் போட்டு உடைத்தது, தனக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் இது பண்ணாமன்னா, ஈரான் இப்படி ஒரு உளவு அமைப்பை, இஸ்ரேலிய உளவு அமைப்பை போட்டு பொதுவெளியில் கொடுத்தது என்றால், ஒன்று அந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, அந்த மொசாட்டுக்கு முதுகெலும்பாக இருப்பதே இந்த மேக்லன் எலைட் தான். இதை எக்ஸ்போஸ் பண்றது மூலமாக அங்கங்கே லாக் ஆயிடுவாங்க. ஈரானுக்கு எதிரான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கின்ற அந்தந்த நாடுகள்ல இருந்து தகவல்களை திருடுகின்றவர்கள் எல்லாம் அந்தந்த நாடு பெரும்பாலான நாடுகள் லாக் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இரண்டாவது, ஏன் ஈரான் ஏன் இந்த மாதிரி ஒரு உளவு அமைப்பு, மிகப்பெரிய உளவு நெட்வொர்க்கை ஏன் பண்ணியிருக்காங்களான்னா, ஈரான்கிட்ட உளவு அமைப்பு, மிகப்பெரிய உளவு அமைப்பெல்லாம் கிடையாது. அதை கண்டுபிடித்து வெளிப்படுத்துகின்ற ஹண்டாலா என்ற அமைப்பு தான் இருக்கிறதே ஒழிய, ஹேக்கர்ஸ் இருக்காங்க, உள்ளுக்கு போய் ஈரானுக்கு எதிராக என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களே ஒழிய, அவங்க உளவு அமைப்பை பெரிதாக அவர்கள் நடத்தவில்லை. ஏன்னா முக்கியமான விஷயம் அவர்களுடைய மத நம்பிக்கை. உளவு என்பது புறங்கூறுதல். உளவாளிங்கிறவன் புறங்கூறுபவன், முதுகில் குத்துபவன், துரோகி என்றுதான் இஸ்லாம் முத்திரை குத்தி வைத்திருக்கிறது. அதனால அதை நீங்களே அரசே செய்யாதீங்கிறாங்க. அரசே செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அவர்களுடைய அந்த மத கடமை. அது அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு எதிராக செய்யறது, இந்த நிறைய அவங்களுக்கு லஞ்ச பணம் கொடுக்கணும். ஒரு உளவு அமைப்புனா உளவாளிகளுக்கு அவங்க மற்ற இவங்களை நண்பர்களாக இது பண்ணும்போது பெண்கள் விஷயங்களை சப்ளை பண்ணுவாங்க. உயர்தர மது பாட்டில்கள், மது விருந்துகள் பரிமாறப்படும். இதெல்லாம் ஈரானில் தடை செய்யப்பட்ட விஷயம், தடுக்கப்பட்ட விஷயம் ஈரான் மத நம்பிக்கையில். அதனால இதெல்லாம் ஹராம் அப்படின்றாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்றாங்க. அதனாலதான் அந்த நாடு ஈரான் இன்று வரை தொடர்ந்து ஒன்று சொன்ன மாதிரி எல்லாரும் நின்று போராடுகிறார்கள், உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்றால் அங்கே ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாரும் வித்தியாசம் இல்லாம அந்த ஒரு பண்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரின்னு இது பண்றதுனால, அவங்க அந்த பண்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து பண்றாங்க. ஆகவே அவர்கள் உளவு அமைப்பு பெரிதாக செய்யாதது காரணம் அவருடைய மத நம்பிக்கை தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவனுக்கு தான் அதெல்லாம் கிடையாது. என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்குதோ அவ்வளவையும் பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு தலையில தலப்பா கட்டி விட்டாங்க கொஞ்ச நாளா, ஒரு 30-40 வருஷங்களாக. இந்த எகிப்தையும் சிரியாவங்களையெல்லாம் ஒரு 6 நாள் 7 நாள் போர்ல தோற்கடித்து விட்டதாக ஒரு பெரிய ப்ராபகண்டா பண்ணி அதெல்லாம் பெரிய அளவுல தலப்பா கட்டி, இஸ்ரேல் மாதிரி முடியுமா, ஒரு சின்ன நாடு இருந்துட்டு அத்தனை வேலையும் பறையும் பண்றான்டான்னு சொல்லி தலப்பா கட்டிக்கிட்டே இருந்ததுனால
இவனுக்கு தன்னை மிஞ்சி யாரும் கிடையாது, இஸ்ரேல் தான் உலகத்துக்கே மிகப்பெரிய தாதா ரவுடி பெரிய நெட்வொர்க் உளவு அமைப்புன்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக உலகம் முழுவதும் இப்படி வலை விரித்தான். உலகம் முழுவதும் ஆளுகள் அனுப்பி இந்த மாதிரி உளவு வேலைகளை பார்த்து தனக்காக எல்லா வேலையும் பண்ணுனா, அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சு அவர்களுடைய வீப்பன் சிஸ்டம், அவர்களுடைய தாக்குதல் சிஸ்டம் இதையெல்லாம் செஞ்சேன். இப்படி ரஷ்யா சீனா எங்கேயும் விடலை. ஆனால் இன்றைக்கு பிடிபட்டு போயிட்டாங்க. சீனா என்ன செய்யும் என்று தெரியாது, ரஷ்யாவில் மாட்டியிருக்கவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாது. செக்கோஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, அதே போல ஆஸ்திரியா, ஜெர்மனி இவங்கெல்லாம் கடும் நடவடிக்கை எடுப்பார்கள். ஏன் பிரான்ஸ் கூட எடுக்கலாம், ஸ்பெயினும் எடுக்கலாம். மற்ற இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் எடுக்க மாட்டாங்க, எடுப்பது அபூர்வம் தான். ஆனால் இவர்கள் எல்லாம் பெரிதாக நடவடிக்கை எடுப்பார்கள். மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வசதி மிகுந்த இந்த இஸ்லாமிய நாடுகள், அதே போல மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியாவெல்லாம் அமெரிக்காவினுடைய அடிமை நாடாக இருக்கிறது. சிரியா, இவர்களெல்லாம் பெரிய கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது நூற்றுக்கணக்கான இஸ்ரேலுடைய கதி, அந்த உளவாளிகளுடைய கதி, இந்த வேலைக்காக சென்ற மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்திய சங்கிகளுடைய கதி என்னாக போகிறது என்பதை வரும் நாட்களிலே பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.